இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான சக்க வத்தல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சக்க வத்தல் ஸ்நாக்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இது ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா அடுத்த நிமிஷமே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இது நார்மலாக கடையில் வாங்குறதை விட வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்டியாக இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்காக ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சதாக இருக்கணும். ரா ஜாக்ஃப்ரூட்டாக இருக்கணும், அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். சில ஜாக்ஃப்ரூட் வந்து நம்ம அந்த சிப்ஸு பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக கோந்தது மாதிரி ஆயிரும், கிறிஸ்பினஸ் ஃபாஸ்ட்டாக போயிடும். அதுக்கு என்ன ரீசன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும், அதனாலேயும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணோன்னா இது வந்து கிறிஸ்பினஸ் போகாமல் எவ்வளோ நாள் ஆனாலுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நிறைய நாள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பசங்க வச்சுருக்க விட மாட்டாங்க, ஃபாஸ்ட்டாக காலி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரா ஜாக் ஃப்ரூட் எடுத்துருக்கோம், அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி திரும்பவும் அதை 1/4 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். நடுவில் இந்த மாதிரி ஒரு தண்டு இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் இதில் உள்ள ஃப்ரூட் பீசஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இந்த தண்டில் எல்லாம் ஒரு அரக்கு மாதிரி ஒரு க்ளூ இருக்கும், அதை வந்து நம்ம பேப்பர் அல்லது ஒரு துணி வச்சு ரிமூவ் பண்ணலாம். கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு இது கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதிலேருந்து ஒவ்வொரு பீசஸாக நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இது நல்ல பெரிய ஜாக் ஃப்ரூட் பீசஸாக இருக்குது. சிப்ஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி பெருசான பீசஸில் நம்ம பண்ணும்போது. இப்போ இதை 2ஆக கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நார்மலாக இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது தனியாக பண்ணுறதை விட 2-3 பேர் சேர்ந்து இருக்கும்போது பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். நமக்கு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் டைம் பாஸ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இது லெங்த் வைஸாக ஒரே அளவில் வந்து இந்த பீசஸ் நம்ம கட் பண்ணணும். ஒரே அளவில் ஈவனாக கட் பண்ணோன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதும் ஈவனாக ஈஸியாக குக் ஆகும். நார்மலாக ஷாப்பில் எல்லாம் வாங்கும்போது அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண பீசஸ் எல்லாமே ஒரு 1 ஹவர் நம்ம சன்ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதோட கிறிஸ்பினஸ் வந்து போகாது. சில ஜாக் ஃப்ரூட் வந்து குக் பண்ணும்போதும் நல்லா கிறிஸ்பியாக வராது. சில சமயம் கிறிஸ்பியாக வந்தாலும் கொஞ்ச நாள் ஆறதுக்கு முன்னால் அல்லது 1 டே அல்லது 2 டேஸ் ஆறதுக்கு முன்னால் அதுக்கு கிறிஸ்பினஸ் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எப்படி சன்ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த டைமில் ஒரு ஸ்பைசினஸுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணி போகிறோம். அதில் 3 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை கலந்து வைக்கலாம். இது கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம சிப்ஸு ஃப்ரை பண்ணும்போது இன்பிட்வீனில் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டும் நல்லா உப்பு டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும், நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் சிப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா இந்த எடுத்து வச்சுருந்த மசாலா வாட்டர் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு இன்பிட்வீனில் ஒன்று எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் அதுக்கு உப்பு எல்லாமே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு. குறைவாக இருந்து அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா 1 டீஸ்பூன் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஆயிலில் உள்ள பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி நல்லா கிறிஸ்பியாக இது ஃப்ரை ஆகி வரணும். இது நம்ம ஸ்டிர் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், இது கிறிஸ்பினஸான ஒரு சவுண்டு நமக்கு கிடைக்கும். அப்போவே தெரியும் இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா டெலிஷியஸாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றி வைக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது.
ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.